ஹாய் ஆல். ஒத்த கால்ல நின்னா வீட்டுக்கு ஆகுமா? ஒத்த கால்ல நின்னாலும் நீ சொல்றது நடக்காது. இந்த மாதிரியான சொல் வழக்குகள்ல ஒத்த கால் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா யோகால ஒத்த கால்ல நின்னு பண்ற ஒவ்வொரு போஸ்டர்ஸுமே மனசையும் உடலையும் அதிகப்படியா உறுதிப்படுத்தும். ஒத்த கால்ல நின்னா வீட்டுக்கு ஆகாதுன்னு சொல்றது நம்ம ஆரோக்கியத்துக்கு நல்லது இல்ல, நம்ம ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டா அது வீட்டுக்கு ஆகாதுன்னு சொல்றது தாங்க. இயல்பாவே நம்ம நின்றுட்டு இருக்கும்போது நம்மள அறியாம ஒரு காலை தாங்கி ஒரு கால்ல மட்டுமே நிக்கிற மாதிரி பழக்கப்பட்டிருப்போம். ஒரு கியூல நிக்கிறோம், இல்ல யாரு கூடயாவது பேசிட்டு இருக்கோம். அப்படின்னும் போது ரொம்ப நேரமா எந்த காலுக்கு பழக்கப்படுறோமோ அப்படியே நம்ம நிக்க ஆரம்பிச்சு பழகிடுவோம். அது முழுக்க முழுக்க ஆரோக்கியத்துக்கு, அப்கோர்ஸ் நம்மளோட ஜாயின்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நல்லது கிடையாது. இன்னொரு விஷயம், ஒத்த கால்ல நின்று தவம் பண்ணாலும் அப்படிங்கிறதுக்கு தான் பாசிட்டிவா சொல்றதுங்க. ஸோ அதுதான் நம்ம இப்ப விருக்ஷாசன் போஸ்ல பார்க்க போறோம். இனிஷியலா பிராக்டிஸ் பண்ணும்போது பெர்ஃபெக்டா பண்ணணும்ட்டு அவசியமே கிடையாது. அப்கோர்ஸ் ஒரு வால் சப்போர்ட் எடுத்துக்கலாம், இல்ல பக்கத்துல இருக்க ஒரு சேர் சப்போர்ட் எடுத்துட்டு உங்க பாடியில எந்த அளவுக்கு முடியுமோ அங்க காலை நிறுத்தி முதல்ல பயிற்சி பண்ண ஆரம்பிங்க. உங்களுடைய மொத்த வெயிட்டையுமே ஒரு கால் தாங்கணும். ஒரு கால்ல நின்ன அப்புறம் கண்டிப்பா அடுத்த காலை பயன்படுத்தி நிக்கணும். ப்ராப்பரான விருக்ஷாசன் போடணும்னா எந்த சப்போர்ட்டும் இல்லாம காலை எடுத்து எவ்வளவு மேல வைக்க முடியுமோ வச்சு இந்த பொசிஷன்ல பேலன்ஸா நிக்கணும். விருக்ஷாசனம் பயிற்சி பண்றதன் மூலயமா உடல் மனம் இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா ரொம்பவே உறுதியாகுது. லோவர் பாடியை எந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ரென்தன் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய கார்டியோ வாஸ்குலர் சிஸ்டம் ரொம்ப ஹெல்தியா இருக்கும். இந்த ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ், ஓவர் திங்கிங் இதெல்லாம் ரெகுலர் விருக்ஷாசன் போஸ் நம்ம பிராக்டிஸ் பண்ணும்போது ஒரு நல்ல கண்ட்ரோலுக்கு வரும். குழந்தைங்களுக்கு அருமையான போஸ் இது. படிக்கிற குழந்தைங்களுக்கு ஜஸ்ட் ஹோல்ட் யோகா.